Hi viewers, welcome to Bright Your Life Academy. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது degrees of comparison. நிறைய இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ்லலாம் கேட்டிருப்பாங்க. சூஸ் த கரெக்ட் பாசிட்டிவ் டிகிரி, இல்லைனா சூப்பர்லேட்டிவ் டிகிரி, இல்லைனா கம்பேரிட்டிவ் டிகிரி கேட்டிருப்பாங்க. இல்லைனா கம்பேரிட்டிவாக சூப்பர்லேட்டிவாக கன்வெர்ட் பண்ணு, இல்லை சூப்பர்லேட்டிவாக பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணு, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரலாம். அந்த கன்ஃபியூஷன்லாம் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவில் ரூல்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி கன்வெர்ட் பண்ணணுன்ற ரூல்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இப்போ பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணுறது ஒரு 2 or more திங்ஸ், 2 விஷயத்துக்கு நடுவுலையோ இல்லை அதை விட அதிகமான விஷயத்துக்கு நடுவுலையோ இல்லை 2 பர்சன்ஸ்க்கு நடுவுலையோ இல்லை மோர் தென் நிறைய பர்சன்ஸ்க்கு நடுவில் இருக்கிற கம்பேரிசனை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இந்த 3 டைப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுன்றது பார்க்கலாம். அதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். சரி பாருங்கள், ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டிகிரி. பாசிட்டிவ் டிகிரினா இருக்கிற மாதிரியே பேசுகிறது தான் நம்மளுக்கு பாசிட்டிவ் டிகிரின்னு சொல்கிறோம். அதான் அசட்டிஸ் இருக்கிற மாதிரியே பேசுகிறது தான் பாசிட்டிவ் டிகிரி சொல்கிறோம். பாருங்கள், எக்ஸாம்பிள்: ரிச், பிக், பியூட்டிஃபுல், ஹை, யூஸ்ஃபுல், ஃபாஸ்ட். இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ். இதில் பாருங்கள், வாணி இஸ் அஸ் கிளவர் அஸ் ராணி. வாணி ராணி மாதிரியே கிளவர். சென்னை இஸ் நாட் ஸோ கோல்டு அஸ் ஊட்டி. சென்னை வந்து ஊட்டி மாதிரி கோல்டு கிடையாது. இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பின்னாடி நல்லா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ பார்த்துக்கோங்க, இது என்ன, எப்படி வருது, இதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். நோ அதர் கேர்ள் இந்த கிளாஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் அஸ் ஹேமா. ஹேமா மாதிரி யாரும் அழகு கிடையாது கிளாஸில். சரி, அடுத்தது பாருங்கள், கம்பேரிட்டிவ் டிகிரி. கம்பேரிங் 2 திங்ஸ். 2 திங்ஸுக்கு நடுவில் இருக்கிற கம்பேரிசனை பார்க்குறது தான் நம்ம இங்கே கம்பேரிட்டிவ் டிகிரி சொல்கிறோம். ரிச்சர், பிக்கர், மோர் பியூட்டிஃபுல், ஹையர், மோர் யூஸ்ஃபுல், ஃபாஸ்டர், அதாவது ER சேர்க்கணும். அந்த மாதிரி இது வர்றது எல்லாமே நம்மளுக்கு கம்பேரிட்டிவ் டிகிரி சொல்கிறோம். வாணி இஸ் நாட் கிளவரர் தென் ராணி. வாணி வந்து ராணியை விட கிளவர் கிடையாது. ஊட்டி இஸ் கோல்டர் தென் சென்னை. ஊட்டி வந்து சென்னையை விட கோல்டு. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு சொல்கிறோம். எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம. அடுத்தது பாருங்கள், ஹேமா இஸ் மோர் பியூட்டிஃபுல் தென் எனி அதர் கேர்ள் இந்த கிளாஸ். ஹேமா வந்து அங்கே இருக்கிற மற்ற பொண்ணுங்களை விட அழகு அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ராகேஷ் இஸ் டாலர் தென். அதேமாதிரி ராகேஷ் வந்து அங்கே இருக்கிற எல்லா பாய்ஸை விட ரொம்ப டாலர் அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இங்கே வந்து கம்பேரிசன் வந்து நிறைய விஷயத்துக்கு நடுவில் நடந்துச்சுன்னா அது சூப்பர்லேட்டிவ் டிகிரி சொல்கிறோம். இதே கம்பேரிட்டிவ் டிகிரியில் வந்து ஒன்லி 2 திங்ஸ், இங்கே வந்து மெனி திங்ஸ். சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் மெனி திங்ஸ், அதுதான் நம்ம இங்கே சூப்பர்லேட்டிவ் டிகிரி சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாருங்கள். ரிச்சஸ்ட், பிக்கஸ்ட், அதை EST ஜாயின் பண்ணிக்கணும். EST ஜாயின் பண்ணாத இடத்துலலாம் மோஸ்ட் ஜாயின் பண்ணிக்கணும். ஹையஸ்ட், மோஸ்ட் யூஸ்ஃபுல், ஃபாஸ்டஸ்ட். அதுக்கப்புறம் பாருங்கள், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனுக்கு இதுதான் மெயின் ரூலே. இந்த ரூல் தெரிஞ்சிட்டாவே நம்ம ஈஸியாக அந்த கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணிடலாம். இதில் பாருங்கள், 3 டைப்ஸ் இருக்குது. டைப் 1, டைப் 2, டைப் 3, 3 டைப்ஸ் இருக்குது. இந்த 3 டைப்ஸில் தான் வருமே டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் சென்டென்ஸில் வரதுக்கு சான்சஸ் இந்த 3 டைப்ஸ். அந்த 3 டைப்ஸ் என்னென்னு தெரிஞ்சிட்டோன்னா ஈஸியாக அட்டன் பண்ணி ஸ்கோர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு திங் பாருங்கள், 2 திங்ஸ், 2 விஷயத்துக்கு நடுவில் இருக்க கம்பேரிசனை பார்க்கும்போது நம்மளுக்கு அது ஃபஸ்ட் டைப்பில் வருது. அதுலேயே 2 பாசிட்டிவாக இருந்ததுன்னா நம்மளுக்கு சென்டென்ஸில் பாருங்கள் இந்த மாதிரி வரும். நாட் ஸோ லார்ஜஸ். அடுத்தது செகண்ட் சென்டென்ஸில் பாருங்கள், அஸ் ஸோ லார்ஜஸ். ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்க்காக தான் இந்த மாதிரி வரும்ன்றது காட்டுறதுக்காக தான் இங்கே ரூல்ஸ் காட்டியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கம்பேரிட்டிவ் டிகிரி பாருங்கள், லார்ஜர் தென். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்னால் லார்ஜர் தென், செகண்டுக்கு வந்து நாட் லார்ஜர் தென். சூப்பர்லேட்டிவ்க்கு இந்த ஃபஸ்ட் டைப்பில் சூப்பர்லேட்டிவ்க்கு எந்த சென்டென்ஸ் வராது. நெக்ஸ்ட்டு டைப் 2, மோர் தென் 2 திங்ஸ், 2 திங்ஸை விட அதிகமானது. நோ அதர். பாசிட்டிவாக இருந்தால் நோ அதர் வரும். கம்பேரிட்டிவாக இருந்தால் லார்ஜர் தென் எனி அதர் வரும். சூப்பர்லேட்டிவாக இருந்தால் லார்ஜஸ்ட்டு வரும். டைப் 3 பாருங்கள், மெனி திங்ஸ், அதாவது கம்பேரிசன் வந்து நிறைய திங்ஸுக்குள்ளே நடந்ததுன்னா அது டைப் 3. பாசிட்டிவாக இருந்தால் வெரி ஃபியூ வரும். கம்பேரிட்டிவாக இருந்தால் லார்ஜர் தென் மோஸ்ட் அதர். இதே சூப்பர்லேட்டிவாக இருந்தால் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட். இதுதாங்க ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் என்னன்னு தெரிஞ்சிட்டாவே நம்ம ஃபுல்லாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்க்கணுன்றது கூட கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே அந்த சென்டென்ஸில் இருந்ததுன்னு தெரிஞ்சாலே நீங்கள் என்ன பண்ணிடலான்னா ஆன்சரை வந்து டிக் பண்ணிடலாம்.
இதுதான் ரூல். இந்த ரூல் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு இந்த பாசிட்டிவ் டைப் 1ல் பாசிட்டிவாக இந்த சென்டென்ஸில் வந்துச்சுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது கம்பேரிட்டிவ் இதுதான். அதே மாதிரி தான் எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அடுத்தது பாருங்கள், இப்போது டைப் 1 பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்ற பாசிட்டிவ்லேருந்து கம்பேரிட்டிவ்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க பாருங்கள். பாசிட்டிவாக இருந்ததுன்னா வாணி இஸ் அஸ் கிளவர் அஸ் ராணி. வாணி வந்து ராணி போலவே கிளவர். ஏஎஸ் அது வந்துச்சுன்னா ஃபஸ்ட் டைப்லேயே 2 டைப் இருக்குங்க. கம்பேரிட்டிவ் பார்த்தீங்கன்னா வாணி இஸ் நாட் கிளவரர் தென் ராணி. வாணி வந்து ராணியை விட கிளவர் கிடையாது, அவளை மாதிரி கிளவர், அவளை போலவே கிளவர், அவளை விட அதிகம் கிடையாது, அவளை மாதிரி ஈக்குவல், அவளுக்கு ஈக்குவலாக இருக்கா, அவளை விட கிடையாது, அவளுக்கு ஈக்குவலாக இருக்கா, அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதில் பாருங்கள், சூப்பர்லேட்டிவில் இந்த சென்டென்ஸ்க்கு வராது. இந்த டைப்புக்கு சூப்பர்லேட்டிவ் நம்மளுக்கு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் டைப்பில் பாருங்கள், சென்னை இஸ் நாட் ஸோ கோல்ட் அஸ் ஊட்டி. சென்னை வந்து ஊட்டி மாதிரி கோல்டு கிடையாது. அதுக்கு கம்பேரிட்டிவ் எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம்? ஊட்டி இஸ் கோல்டர் தென் சென்னை. இங்கே பாருங்கள், பாசிட்டிவில் நாட் வந்தால் கம்பேரிட்டிவில் நாட் வராது, பாசிட்டிவில் நாட் வரலன்னா கம்பேரிட்டிவில் நாட் வரும். ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து டைப் 1ல் இருக்க ரூல்ஸ். எப்படி கன்வெர்ட் பண்ணுன்றது நம்ம பார்த்துட்டோம். சூப்பர்லேட்டிவ் இதுக்கு கிடையாது. நெக்ஸ்ட்டு டைப் 2. டைப் 2ல் பாசிட்டிவ், நோ அதர் கேர்ள் இன் த கிளாஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் அஸ் ஹேமா. கிளாஸில் இருக்க யாருமே ஹேமா மாதிரி பியூட்டிஃபுல் கிடையாது. இதே கம்பேரிட்டிவ்னா ஹேமா இஸ் மோர் பியூட்டிஃபுல். ஹேமா வந்து ரொம்ப அழகு, அவங்க கிளாஸில் இருக்க எல்லாரை விட ஹேமா அழகு. இதே சூப்பர்லேட்டிவ் வந்ததுன்னா ஹேமா இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள் இன் த கிளாஸ். இருக்கிறதுலே அவள் தான் அழகு. மூணுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நோ அதர் கேர்ள் இன் த கிளாஸ், ஹேமா மாதிரி யாரும் பியூட்டிஃபுல் கிடையாது. ஹேமா வந்து கிளாஸில் இருக்க எல்லாரை விட அழகு. இருக்கிறதுலே ஹேமா தான் பெஸ்ட்டு. ஓகேவா? அவளை மாதிரி கிடையாது, அவள் தான் எல்லாரை விட அழகு, இருக்கிறதுலே பெஸ்ட்டு. டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதா? அவளை மாதிரி யாரும் கிடையாது, அவள் தான் எல்லாரை விட அழகு, அவள் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. ஸோ இதுதான் அந்த 3 டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். நெக்ஸ்ட்டு டைப் 3. டைப் 3ல் பாருங்கள், இதே பாசிட்டிவாக எப்படி இருந்ததுன்னா வெரி ஃபியூ பாய்ஸ் இன் த கிளாஸ் ஆர் ஸோ டால் அஸ் ராகேஷ். கொஞ்சம் பசங்க தான் ராகேஷ் மாதிரி டாலாக இருப்பாங்க, ராகேஷ் மாதிரி ஹைட்டாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க பாசிட்டிவ். இதே கம்பேரிட்டிவ் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், ராகேஷ் இஸ் டாலர் தென் மோஸ்ட் அதர் பாய்ஸ் இன் த கிளாஸ். ராகேஷ் வந்து அங்கே இருக்கிற பசங்களை விட அதிகம், மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸை விட அவன் வந்து ஹைட்டாக இருக்கிறான் அப்படி சொல்கிறாங்க. இதே சூப்பர்லேட்டிவ் பாருங்கள், ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பாய்ஸ் இன் த கிளாஸ். அதில் அவனும் ஒருவன், இருக்கிறல நிறைய பசங்களில் அவனும் ஒருவன் சொல்கிறாங்க. இங்கே வந்து வெரி ஃபியூ பாய் இன் த கிளாஸ் ஆர் ஸோ டாலஸ் ராகேஷ். கொஞ்சம் பசங்க தான் இவனை மாதிரி ஹைட்டாக இருப்பாங்க, இவனை மாதிரி இவனை போல் இருப்பாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க? கம்பேரிட்டிவில் ராகேஷ் இஸ் டாலர் தென் மோஸ்ட் அதர் பாய்ஸ். ராகேஷ் வந்து நிறைய பசங்களை விட டாலராக இருப்பான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவில் ராகேஷு அதில் இருக்கிற பாய்ஸில் அவனும் ஒருத்தன் டாலாக இருக்கான், அவனை மாதிரி நிறைய பேர் டாலாக இருக்காங்க, ஸோ அவனும் அதில் ஒருத்தன்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே நம்ம சூப்பர்லேட்டிவில் பார்க்கலாம். ஸோ நம்ம டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்னா என்ன பார்த்தோம், அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம், எப்படி கன்வெர்ட் பண்ணணுன்றது பார்த்தோம், அதுக்கு உண்டான ரூல்ஸு பார்த்தோம், எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.